Hi friends, welcome to LATCHAM'S recipe. இன்றைக்கி நம்ம மஷ்ரூமில் ஒரு ஆம்லேட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது நான் இங்கே வச்சுருக்கேன். பாருங்கள், மஷ்ரூம் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே டெக்கரேட் வைக்கிறதுக்காக 4 பூண்டு பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேப்சிகம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மிளகுத்தூள், உப்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பண்ணக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் போட்டுட்டு இது மேலே வைக்கிறதுக்காக சும்மா லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக தான் இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆனதும் சும்மா ஒரு நிமிஷம் நம்ம டோஸ்ட் பண்ணாலே போதும். இதை டோஸ்ட் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதோடையே இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி 4 பல் பூண்டு வச்சுருக்கேன். அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு சும்மா இந்த வதக்கி விட்டுட்டு அந்த ஃப்ளேவருக்காக தான் இந்த பூண்டு பல் நான் சேர்த்துருக்கேன். அதோட நம்ம இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஆம்லேட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூல் போகும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் மஷ்ரூம்லாம் அதில் சேர்க்கறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இதை கட் பண்ணி அப்படியே ப்ரெட்டில் வச்சு கூட ப்ரெட் டோஸ்ட் பண்ணி அதில் வச்சு கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூட இந்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். அந்த மஷ்ரூம் அதிலே வதக்கிக்கணும். கொஞ்சம் சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். அது கூட இந்த குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு நான் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் ஒன்று பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால். நான் மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறேன். அதனால் நான் பச்சை மிளகா போடலை. இது ரொம்பவும் வதங்க விட வேணாம். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்பேன். அந்த உப்பு நல்லா வதங்கிடுவாங்க. உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு இல்லை 1/2 டீஸ்பூன் நான் மிளகுத்தூள் சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துப்பேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கிட்ட உடனே இப்போ நான் இங்கே ஒரு 4 முட்டையை இப்போ உடச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா அப்படி போக்கால் நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 முட்டை இதில் உடச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதில் சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா இந்த பேனில் இப்படி பரப்பி வச்சுருங்க. பரப்பி விட்டுருங்க. நல்லா அப்படி வச்சுட்டு அதில் நீங்கள் அந்த முட்டையை சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ இந்த முட்டை நான் கலக்கியிருக்க முட்டையை இப்போ நான் சேர்க்க போகிறேன். அதில் இப்போ நான் அந்த முட்டையை அதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு பிஞ்சு எடுத்து அப்படியே மிளகுத்தூள் அப்படியே தூவி விட்டுக்கோங்க லைட்டாக. இப்போ நான் லைட்டாக அதில் கொஞ்சம் ஓரிகானோ சேர்த்துக்கிறேன். ஏன்னா இட்டாலியன் ஃப்ளேவர் கிடைக்கும். வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷன் தான். அப்படி இல்லாட்டி பரவாயில்ல. மேலே வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணல அந்த கேப்சிகம் வைக்க போகிறேன். அதில் வச்சுட்டு தான் நான் மூடி வைக்க போகிறேன். இந்த மஷ்ரூம் அதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. டமாட்டா கூட உங்களுக்கு பிடிக்குன்னா அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ குழந்தைங்க ஒரு சிலர் டமாட்டா சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் அதை மூடி வச்சிடுறேன். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதில் இந்த முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மஞ்சக்கரு எடுத்துகிட்டு சேர்க்காம வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் மூடி வைக்கிறேன், ஒரு நிமிஷம் அது பேக் ஆகட்டும். இப்போ அது ரெடி ஆகிடுச்சி. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாயில் வேணுன்னா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், வேணான்னா இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ நான் அதை எடுத்து பிளேட்டில் வச்சு கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. மஷ்ரூம் எக் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கூட வீட்டில் நம்ம யார் வேணால் சாப்பிட்லாம். அது அதனால் டயட்டில் இருக்கிறவங்க வேணால் அந்த எல்லோ கரு இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒயிட் சேர்த்துக்கோங்க முட்டை இது. இப்போ நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான டிஷ் இது. பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நீங்கள் லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவசியம் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.